ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல சோனி லைவ் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க லெஜெண்ட் ஆஃப் கர்ணா வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு அனிமேஷன் சீரிஸா எடுத்திருக்காங்க. இதுல மொத்தமா 5 எபிசோடு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர் கர்ணா. அந்த கேரக்டரை மையமா வச்சு அவர் வளர்ந்த விதம், அவர் என்னதான் குந்தகைக்கும் சூரிய தேவனுக்கும் மகனாக பிறந்திருந்தாலும் அவரு வாழ்ற சூழ்நிலை, அதையும் தாண்டி அவரோட அவமானங்கள்லாம் எப்படி வெற்றியா மாற்றாரு, அவரோட வாழ்க்கை எப்படிதான் போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப டீடைலா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற காமிச்சிருக்கிறதுக்காக எடுத்திருக்க அனிமேஷன் சீரிஸ் தான். இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா கர்ணனை மையமா வச்சு எடுக்கப்பட்டதே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். பாக்குறதுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா வரும். பல இடத்துல வர அனிமேஷன் காட்சிகள் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறிப்பா ஆக்ஷன் போர்ஷன்ஸ்ல இவங்க மைத்தாலஜிக்கல் வேர்ல்டை ரொம்ப அனிமேஷன்ல ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கர்ணா அப்படின்றவர் யாரு, அவரோட நேர்மை எப்படி, அவரோட எய்ம் என்ன, அவரோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்ட்டு பல விஷயங்களை ஹைலைட் பண்ணி இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லா பேசியிருக்காங்க. நல்லாவே இருந்து. அதே மாதிரி தமிழ் டப்பிங்குமே ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த வெப் சீரிஸ் நல்லா சவுண்டா இருந்தாலும் ஒரு சில குறைபாடுகளும் இருக்கதான். இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா கேரக்டர், ஏன்னா கர்ணா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெப்தா எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தான் மற்றவங்க கேரக்டர். அதே மாதிரி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப எங்கேஜிங் பண்ணாம ரொம்ப டிப்பிக்கலா எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா பல இடத்துல இவங்க லெங்தான டயலாக்ஸ் பேசிட்டே இருக்காங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் தான். சரி, சொன்ன மாதிரி டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் நல்லா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதோ வீடியோ கேம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவு தான் VFX CG பண்ணியிருந்தாங்க. இந்த அனிமேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் தான் நாங்களா எதிர்பார்த்தோம். ஆனா அந்த அளவு இல்லை. இந்த வெப் சீரிஸே பார்த்தீங்கன்னா கர்ணனுக்காக தான் எடுத்திருக்காங்க. ஆனா அவரை பத்தி அதில் ஃபுல்லா காமிச்சிருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவரோட வாழ்க்கையில் நடந்த பல முக்கியமான சம்பவங்களை இதை காட்டவே இல்லை. இவங்க ஒன்லி அவரை பெருசா காட்டணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்களே தவிர மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுக்காம விட்டாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓகேஷான வெப் சீரிஸா தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ் நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.